இயல் 1 அதுல அகநிலை வினாக்கள், மொழி பயிற்சிகள், புத்தக குறு சிறு நெடு வினாக்கள் எல்லாத்தையுமே நம்ம படிச்சாச்சு, எழுதியாச்சு இல்லையா? அகநிலை வினாக்கள் பாத்துருக்கீங்க தானே? அது சொல்லுங்க பார்க்கலாம், கேட்கறது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல். தண்டி அலங்காரம். சந்தோஷம். பொறுத்துக. உயர்ந்தோர் வினையால் அணியும் பெயர். இல்லாத இடைக்குறை. விளங்கி. ஒளி நீர். ஆமா, ஒளித்த நீர், ஒளிக்கின்ற நீர், ஒளிக்கும் நீர். நமக்கு தெரியுது. மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு அஞ்சிரை தும்பி. சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் பொறித்த சின்னம். ஆமா. அடுத்தது கொங்கு நாட்டு வரலாறு என்ற நூல் எந்த ஆய்வை சார்ந்தது? இலக்கிய ஆய்வு. அடுத்தது பாத்தீங்கன்னா செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. சிற்பி பாலசுப்ரமணியத்தின் அலையும் சுவடும் என்பது கோடு நூலாகும். அலையும் சுவடும் மலையாள கவிதை, அலையும் சுவடும் இலக்கிய சிந்தனைகள். பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தெரிவு செய்க கேக்குறாங்க. அவருக்கு நல்ல கெட்டது நல்லா தெரியும். பக்கத்துல எழுதி வச்சிருக்கீங்க, புத்தகத்தை பாருங்க. அவருக்கு நன்மையும் தீமையும் நன்றாக தெரியும். எழுதிட்டீங்களா? சரி. அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. அறிக. பொருந்தாத சொல்லை அறிக. உறுப்பினர், குழுவினர், இயக்குனர், ஊரினர். இயக்குனர். ஏன் இயக்குனர் தவறு? ஆமா, இயக்கு என்பது வினை சொல்லையா. இயக்கு இந்த இயக்கிய நபரை குறிப்பதனால இந்த இடத்துல தன்னகரனா என்பதுதான் வர வேண்டும். இங்க ரன்னகரனா கொடுத்திருக்காங்க, அதனால இது தவறு அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? மற்றதெல்லாம் பிரிச்சு பார்க்கும்போது உறுப்பு இன் அர், குழு இன் அர், ஊரு இன் அர், ஊர் இன் அர். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய சொல் எல்லாம் பெயர் சொற்கள், அதனால ரன்னகரனாதான் வரும். முதலில் இருக்கக்கூடியது வினைச்சொல், ஆனால் தன்னகரனாதா வந்திருக்கணும். இங்க ரன்னகரனா வந்திருக்கு, அதனால இது பொருந்தாதது, தவறான சொல் என்பதனால இது சரியான விடை. அடுத்தது கீழ் காண்பனவற்றுள் தவறானதை தேர்க. மக்கள் கூட்டல் பேரு என்ன வந்திருக்கணும் இங்க? ஆமா, இதெல்லாம் சரியா வந்திருக்கு. கடல் கூட்டல் கரை, ஏன்னா இல் என்னவா மாறி இருக்கு? இற்றாக மாறி இருக்கு. என்ன விதி? கல் கூட்டல் சிலை என்ன விதி? ஆமா. நாள் கூட்டல் மீன் நான் மீன், நாள் கூட்டல் மீன் நான் மீன். நலமுன் கனவும் நலமுன் கனவுமாகும் ஆயுங்காது பார்த்தோம் முன்னாடி. அடுத்தது பாத்தீங்கன்னா இல்ல இது நலமுன் கனவும் வராது. லலவெற்றுமையில் மெலிமேலின் நயனாகும் தான். எங்க தன்னகரமோ இல்ல ரென்னகரமோ நகரமோ நகரமோ வந்திருந்தால்தான் நம்ம எழுதி வந்திருக்கோம். இப்ப வெளியில வந்திருக்கிறதுனால நம்ம சொல்லுவோம் லலவெற்றுமையில் மெலிமேலின் நயனாகும். அதோட நிறுத்திக்கிறோம். அடுத்தது பாருங்க, அடுத்த பகுதி தண்டி அலங்காரம் குறிப்பு வரைக. தண்டி அலங்காரம் குறிப்பு எழுதுக. தண்டி அலங்காரம் யார் ஆசிரியர்? அவருடைய காலம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? காவிய தசம் என்பது வடமொழி இலக்கண நூல். சரிங்களா? அது தழுவி தமிழில் எழுதப்பட்டது. சரி, இந்த தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவு உடையது? 3. என்னென்னது? உமக்கு பாடப்பகுதி எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கு? அதுலயும் எந்த பகுதி? உரை மேற்கோள் பாடல். இது எல்லாவற்றையும் நம்ம அதுல எழுதுறோம். சரி, கவிஞர் சிற்பி அவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். தமிழின் துணை வேண்டும் என்கிறார்.
போல இது உழைப்பாளருடைய அவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். தோல் மீது முசுமுத்தாக வீட்டிற்கும் இயற்கை துறைகள் சிறந்திருக்கக்கூடிய மாலை நேரத்தில் சிறந்திருக்கக்கூடிய அந்த வானத்தை போல சிறந்திருக்கக்கூடிய கரங்களை உடைய தொழிலாளர்களுடைய தோளில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை துளிகளையும் சிவந்த கைகளையும் வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நமக்கு தெரியுது. முன்னம் ஒரு நாள் பாண்டியன் சங்கத்தில் கொழுவிருந்தாய். யார் யாரை பற்றி கூறியது? புகழ்ந்து கூறியது. சரி. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. எத்தனை கருத்து இருக்கும் அதுல? என்ன கருத்து சொல்லுங்க. இயற்றியவர் நூலாக இருக்கிறது. அடுத்தது மயிலையார் பெற்ற விருதுகளையும் சிறப்புகளையும் எழுதுக. மயிலையார் பெற்ற சிறப்புகள் என்னென்னது? தமிழ் பேரவை செம்மல் பட்டம் கொடுத்துச்சு. அப்புறம் ஆராய்ச்சி பட்டம் கொடுத்தாங்க. சரிங்களா? ஆமா. மணி விழாங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு கொண்டாடப்படுவது? 60 ஆண்டுகளுக்கு கொண்டாடப்படுவது. சரிங்களா? 60 ஆண்டு நிறைவு விழானா மணி விழா கொண்டாடுவார்கள். சரி. தமிழர் பண்பாட்டிலும் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்டவர் மயிலை சீனி வேங்கடசாமி. நிறுவுக. படிச்சிருக்கீங்களே அகநிலை நாட்கள் இல்ல. வரலாற்றிலும் பண்பாட்டிலும், அதாவது வீட்டுல ஓலைச்சுவடிகள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராமாயணம் மகாபாரதங்கள்லாம் இருந்துச்சு. அந்த செய்திகளும் வரணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய மீட்டுருவாக்க முயற்சிக்கு சான்றாக இருக்கக்கூடிய நூல் இது தமிழ்நாட்டு வரலாறு. இதெல்லாம் வந்து அந்த செய்தியில இடம்பெற்றிருக்கணும். ரைட். உணர்ச்சி விதி தருக. ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல். ஆமா, ஆங்கு கூட்டல் அவற்றுள் என்ன விதி? தாமரை இலை நீர் போல. முதல்ல இது எப்படி எழுதுன்னு தெரியும் இல்லையா? தாமரை நீர் போல எழுதிட்டு பக்கத்துல பற்றற்று இருத்தல் அப்படின்னு எழுதுங்க. பற்றற்று இருத்தல். அப்ப இதுக்குதான் வாக்கியத்தை அமைச்சு எழுதுறோம். என்ன எழுதுறோம்? பகை பங்காளிகள் இருவரும் தாமரை இலை நீர் போல பற்றற்று வாழ்ந்தனர். அல்லது உலக வாழ்க்கையை துறந்த துறவிகள் உலக பொருள்கள் மீது பற்றற்று வாழ்ந்தனர் அப்படின்னு எழுதுறீங்க. எது எழுதினாலும் அது பொருந்தி வர மாதிரி எழுதணும். வேற எந்த தொடரும் எழுதலாம். ஆனா முடிவு பண்ணிக்கணும் இந்த தொடர் தான் நான் எழுத போறேன்னு முடிவு பண்ணிக்கணும் இல்லையா? சரி. கலைச்சொல் தருக. ரிசர்ச். ஆமா. பொருள் வேற்றுமை அணியை எடுத்துக்காட்டு கூறி விளக்குக. பொருள் வேற்றுமை அணி மிக முக்கியமான அணி. அதுல 16 மதிப்பெண்கள் இருக்குது. ஒரு அணி படிச்சாங்க தெரியும். இன்னொரு விஷயம், இந்த குறிச்சட்டம் போட்டு எழுதுகிற பொழுது அந்த துறை கொடுத்துருக்காங்களா? துறை விளக்கம், சான்று விளக்கம், பொருத்தம். துறைக்கு கீழே நேராவே பொருள்மொழி காஞ்சி துறை எழுதிருக்காங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாது. என்ன பண்ணணும்? தள்ளி துறை முடியுது பார்த்தீங்களா? அதுக்கு கீழே தான் எழுத ஆரம்பிக்கணும். அதுக்கு நேராகவும் எழுத ஆரம்பிக்க கூடாது. சரியா? அந்த வடிவமைப்புலாம் உங்களுக்கு தெரியும். அத வடிவமைப்பு இப்படித்தான் அப்படின்னு நம்ம இப்படியே படிச்சிருக்கணும் சொல்லியிருக்கோம்னா அதான் உள்வாங்கியிருந்த தவிர நமக்கு விடை மட்டும் தெரிஞ்சா போதாது. விடை தெரிந்தால் முழு மதிப்பெனா இல்ல. அந்த விடையை மிக சரியான அமைப்புல என்ன பண்ணணும்? பதில் அளிக்க வேண்டும். விடைத்தாள்ல நீ பதிவு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? அது மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்தது பாண்டியன் சங்கத்தில் கொழுவிருந்தாய். பாரி முதல் வல்கை ஈன்று தந்தாய். இடம் சுட்டி பொருள் விளக்குக. இது புத்தகத்துல இல்ல, அகநிலை நாட்கள் தான். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இத புதுசா ஏதாச்சும் இதுல படிக்க வேண்டியது இருக்கா? இதை படிக்காம போன எழுதலாம்ல. இடம் நிலவுப்பூ என்ற கவிதை தொகுப்பில் இளந்தமிழே என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இளந்தமிழே என்ற தலைப்பு. ஆனா எந்த நூல்ல இருக்கு? நிலவுப்பூ இருக்கு. அதெல்லாம் யோசிக்கணும். இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம் மட்டும் கிடையாது. இளந்தமிழ்ங்கிறது தலைப்பு. அது எந்த நூல்ல இருக்கு? நிலவுப்பூ இருக்கு. அப்ப சிற்பி பாலசுப்ரமணியம் இயற்றிய
நிலவுப்பு என்ற நூலில் இளந்தமிழே என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் அடிகள் ஆகும் அப்படின்னு எழுதிருக்கு. புரியுதா? அதே மாதிரி தண்டி அலங்காரத்துல 4 செய்தியை சொல்லியிருக்கேன். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இணைஞ்சுட்டி பொருள் இழக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம தண்டி அலங்காரங்களில் பொருள் அடிகளில் உரை மேற்கோளாக வந்த பாடல் அடி இது. அடிகள் அத கவனமா வச்சுக்கணும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப பொருள் என்ன எழுதுவீங்க? இருக்கு இடஞ்சுட்டியாச்சு. பொருள் என்ன எழுதுவேன்? சங்க காலத்தில் பாண்டியரின் சங்கத்தில் பொழுதிருந்தாய், பாரி முதலான கடையேழு வள்ளல்களையும் எங்களுக்கு தந்தாய். இது பொருள். அவ்வளவுதான் இந்த வரியினுடைய பொருள். விளக்கம் தான் முன்னாடி பின்னாடி சேர்த்து எழுதணும். விளக்கத்தான் என்ன பண்ணோம்? முன்னாடி நெடுவினாவில் இருக்கு இல்லையா, அப்படி நம்ம மொத்தத்தையும் எடுத்து எழுதிருங்க. நெடுவினாவே இல்ல, அது இந்த 2வது பத்திக்குரியது மட்டும். அடுத்தது தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? சிறுவினாதான் பெரும்பான்மையா 4 கருத்துக்கள் 5 கருத்துக்கள் இருக்கிறதுனால அத திருவிழால கொண்டு வந்து கேட்டுருக்காங்க. குருவினாதான் இது, ஆனா சிறுவினால கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி கேட்பாங்க. அப்ப நம்ம இன்னும் கூடுதலான செய்திகள் எழுதுவோம். என்னென்ன எழுதலாம் சொல்லுங்க? மயங்கொழி சொற்கள், அப்புறம் சொல்லிக்கொண்டு எழுதுதல், அதுக்கப்புறம் வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிவகுக்கும். போன்ற ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புடைய சொற்களை சரியாக உச்சரித்து எழுத வேண்டும். வாய்ப்பு முதல்ல உச்சரிச்சு அதுக்கப்புறம் உச்சரித்துக் கொண்டே எழுதுவது பிழையை குறைக்கக்கூடிய வழிமுறை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? இலக்கிய நயம் பாராட்டுக்க முச்சங்கம் கூட்டிய முதுபுலர் தமிழ் கொண்டு இயல் ஒன்றே நமக்கு இயல் ஒன்றுதாங்கிறதுனால இந்த கொடுத்துருக்காங்க. தமிழின் சீரழமை, இதுக்கு பாடலடிகள் சொல்லியிருக்கேன், எழுதிக்கங்க. புரியுதா? பாடலடிகள் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. துணை நல்ல இல்ல, ஆனா நீங்க எழுதணும். சரியா? ஒரு 3 பத்திகள் இருக்கா, 3 கருத்துக்கள் போட்டு எழுதி வச்சுங்க. ஏதாச்சும் ஒரு வரி மட்டும் படிச்சு வச்சுக்க. மயிலேசினி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் நிறுவுக. இப்ப அது இயல் 1 வந்ததுனால இந்த இதெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உரைநடையில அதையும் படிச்சு தெளிவா படிச்சு வச்சுக்கிட்டீங்க. கடிதம், பாரதியின் கடிதம் மிக முக்கியமானதுன்னா, ஏன்னா மார்ச் மாதத்துல மட்டும் தான் கேட்கறாங்க. அதாவது முதன்மையான தேர்வுல மட்டும் தான் கேட்கறாங்க, துணை தேர்வுல கேட்கறது இல்லை. இருந்தாலும் இத கவனமா படிச்சு வச்சுக்கோங்க. ஓங்களிடை என தொடங்கும் பாடலை எழுதுகன்னு கேட்டாங்கன்னா நாம இதெல்லாம் 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, மற்ற பாடல்கள் எல்லாமே ஆசிரியப்பான்னு எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது ஒன்று மட்டும்தான். நேரிசை எழுதும் போதே கை எங்க போனா ஆசிரியப்பாவுக்கு தான் போகும். சரிங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்து இது நேரிசை வெண்பா ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு அப்படிங்கறத தெரிய வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், அந்த அடைப்பு குறிப்பு போடுறத 2 இடத்துல இருக்கணும். ஞாலத்து, அப்புறம் 1 இந்த 2 இடத்துலயும் கடைசியில் அடைப்பு குறிப்பு போடணுங்கிறத கவனமா வச்சுக்கோங்க. நீங்க அது 99 100 வருகிற போது இதுக்கு 1 மதிப்பெண் கூட பறிச்சிருவாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? அவங்க பண்ணல அப்படின்னு சொன்னா 1 மதிப்பெண் குறைக்க சொல்லி அவங்க விடைக்குறிப்புகளை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த முழு மதிப்பெண் வருகிற போது இது குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம படிச்சு, 6 மாதம் கிட்ட மேலே ஆயிடுச்சு நம்ம படிச்சு. அதனால இது அந்த எழுதுகிற போது கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும். அதனாலதான் இதை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல யாரும் என்ன பண்ணாதீங்க, இதை தவிர்த்து விடாதீர்கள். திரும்ப திரும்ப படிக்கணும். அங்க எங்கேயாச்சும் என்ன எழுதுன்னு எடுத்து வச்சிருக்கியா, விடைத்தாள் வச்சிருக்கியா, நாளைக்கு எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதுதான் அந்த விடைத்தாள்கள்லாம் கொண்டு வாங்க. சரிங்களா? ஒரு உண்மையை அப்ப திரும்ப பழகிட்டே இருக்கும். அப்பதான் நமக்கு இது தப்பு பண்ணிருக்கேன், இதை தப்பு பண்ணிருக்கேன் கேட்டு அப்படின்னு உனக்கு தோணணும். ஏன்னா முன்ன படிச்சதை இப்ப கூடுதலா நீ படிச்சிருக்க. சரிங்களா? அப்ப இருந்த அறிவை விட இப்ப கூடுதல் அறிவு இருக்கு உனக்கு. அதனால அந்த பிழைகளாக தெரிய வேண்டும். இந்த குரமா நான் தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியணும் உனக்கு. அப்படின்னா நீ உன்னுடைய அறிவு கூடி இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது என்பது பொருள். ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு கொண்டு வா எல்லாருமே. ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அகநிலை வினாக்கள்ல இந்த சான்றோர் சித்திரம் அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் கவனமா வாசிச்சுக்க. சரியா? ஒரு 1 மணி நேரம் தரவா? எதுக்கு? ஏன் 1 முடிச்சாச்சு இல்லையா? ஏன் 2 ஆரம்பிச்சிடலாமா? ரைட். நன்றி.